கிளிநொச்சி மாவட்டத்தில் அவர் பேசுகின்ற பொழுது இங்கே இருக்கிற வடக்கு கிழக்கில் இருக்கிற விடுவிக்கப்படாத காணிகள் அனைத்தையும் விடுவித்து தருவதாக அவர் உறுதிமொழி வழங்கியிருக்கின்றார். யாருக்குமே முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம், தேசிய மக்கள் சக்தியில் இருக்கிற அனைவருக்கும் தான் இந்த 25 அமைச்சு பதவிகளையும் கொடுப்போம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே இந்த அமைச்சு பதவிகள் குறைப்பு தொடர்பாக தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு பாராட்டு அலையே இருந்தது. கேப்பாப்பிளவு காணியில் இருக்கிற இராணுவ முகாம்கள் அகற்றப்பட்டு அங்கே இருக்கிற காணிகள் மக்கள் வசமாக்கப்பட வேண்டும். ஏற்கனவே அது இராணுவ வசமாக இருக்கின்றது. உதய கம்மன்பில் சொல்லியிருப்பார், இந்த சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு, அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் மக்களுக்குரிய அரசியல் தீர்வு உட்பட பல விடயங்களை அன்ரோகுமார திசாநாயக்க அவர்கள் நிறைவேற்றி தருவது என்கின்ற ஒரு நிபந்தனையோட சுமந்திரன் ஒரு ஊடக சந்திப்பை வைக்க சொல்லியிருப்பார் என்று பார்த்தீங்கன்னா, இந்த சார்ல்ஸ் நிர்மநாதன் ஒரு மதுபான சாலை அனுமதி பத்திரம் ஒன்றை பெற்றிருந்தார். அந்த அரசியலமைப்பில் பேசப்பட்ட விடயங்கள் என்னென்று பார்த்தீங்கன்னா, இந்த சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு, மதச்சார்பற்ற நாடாக இலங்கையை மாற்றணும், ஒரு நாட்டின் கீழே தேசிய கொடி மாற்றம் தொடர்பாக, அதாவது தேசிய கொடியில் இந்த ஒரு மத சார்பற்ற ஒரு கொடியை உருவாக்குவது தொடர்பாகவும் அதில் பேசப்பட்டதாக ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்கு. எல்லாருமே ஜனாதிபதி தேர்தல் மாதிரி இப்போ ஜாழ்ப்பாணம், வடக்கு கிழக்கு போன்ற பகுதிகளையும் சிங்கள வேட்பாளர்கள் கூட முதன்மைப்படுத்தி இங்கே வந்து தங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களை முன்னெடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு சூழ்நிலையை காணக்கூடியதாக இருக்குது. அந்த வகையில் பிரதமர் கருணை அமரசூரியவும் நேற்றைய தினம் கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கு தன்னுடைய விஜயத்தை மேற்கொண்டிருந்தார். அந்த வகையில் அதில் நிறைய விடயங்களை அவர் கதைச்சிருந்தார். கிளிநொச்சி மாவட்டத்தில் அவர் பேசுகின்ற பொழுது இங்கே இருக்கிற வடக்கு கிழக்கில் இருக்கிற விடுவிக்கப்படாத காணிகள் அனைத்தையும் விடுவித்து தருவதாக அவர் உறுதிமொழி வழங்கியிருக்கின்றார். ஒரு கிட்டத்தட்ட அவர் கூறுகின்ற பொழுது சொல்கின்றார், அந்த தவணை அடிப்படையில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காணிகளை விடுவிப்பதாக அவர் உறுதிமொழி தந்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயம் அங்கே நிகழ்ந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வருகின்ற பொழுதே ஒரு சாதாரணமான ஒரு தனிநபர் வருகின்ற பொழுதுதான் வந்திருந்தார். அவருடைய பாதுகாப்புகள் கூட முன்னே நாள் பிரதமர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த அளவுக்கான பாதுகாப்பு அவருக்கு வழங்கப்படவில்லை. சாதாரணமாக ஒரு வாகனத்தில் வந்து இறங்கி தன்னுடைய மேடையில் அமர்ந்து கொண்டு அந்த மேடை அமைப்புகளை பார்க்கின்ற பொழுதும் ஒரு ஆடம்பரமாகவோ ஒரு அலங்காரமயப்படுத்தப்பட்ட ஒரு மேடை அமைப்புகளாகவும் இல்லை. சாதாரணமாக ஒரு சாதாரண ஒரு அரசியல்வாதி அல்லது பாராளுமன்ற உறுப்பினருக்கு என்ன ஒரு பாதுகாப்பு இருக்குமோ, அதை மட்டுமல்லாமல் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு என்ன ஒரு மேடை அலங்காரம் இருக்குமோ அந்தளவு ஒரு மேடை அலங்காரத்தோடு அவர் வந்திருந்தார். இது வந்து பாராட்டு அலையை உருவாக்கியிருக்கு தேசிய மக்கள் சக்திக்கு. இந்த விடயம் பரபரப்பாக பேசப்படுகின்ற அதே சூழ்நிலையில் கருணை அமரசூரிய இன்னொரு முக்கியமான விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, இந்த தேசிய மக்கள் சக்தியில் தமிழரசு கட்சியில் ஏற்கனவே இருந்த அமைச்சர்மார் வருவோம், வேறு கட்சிகளில் இருந்து அமைச்சர்மாரை நியமிக்கிறதுக்கான கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றெல்லாம் பல கருத்துக்களை கூறி வந்திருந்தவர். உண்மையிலேயே அவை அனைத்துமே ஒரு போலியான விடயங்கள். நாங்கள் யாருக்குமே முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம், தேசிய மக்கள் சக்தியில் இருக்கிற அனைவருக்கும் தான் இந்த 25 அமைச்சு பதவிகளையும் கொடுப்போம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே இந்த அமைச்சு பதவிகள் குறைப்பு தொடர்பாக தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு பாராட்டு அலையே இருந்தது. முன்னை நாள் அரசாங்கங்கள் வந்து அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டார்கள், அதுக்குள்ள ராஜாங்க அமைச்சர்கள் கூட பலர் நியமிக்கப்பட்டார்கள். ஒரு அமைச்சுக்கே ஒரு 2-3 ராஜாங்க அமைச்சர்கள் நியமிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையும் அங்கே இருந்தது முன்னை நாள் அமைச்சுக்களில். ஆனால் இப்போ அன்ரோகுமார திசாநாயக்க அவர்கள் வந்தவுடனே அமைச்சை 25 வெகுவாக குறைச்சி விட்டார். அதற்கு பிறகான காலப்பகுதியில் இந்த செலவீனங்களை குறைத்தல் தொடர்பாக இந்த அவருக்கான பாராட்டு அலை வந்து அமைந்திருந்தது. அந்த வகையில் இந்த 25 அமைச்சர்களுமே முக்கியமாக இந்த தேசிய மக்கள் சக்தியிலிருந்து தான் வருவார்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இது வந்து பலர் வந்து இந்த தேசிய மக்கள் சக்தி மேலே வச்ச ஒவ்வொரு கருத்துக்களுக்கும் பதிலடி கொடுப்பதாக அமைந்திருந்தது. உண்மையிலேயே மக்களுக்கும் பல சந்தேகங்கள் எழுந்திருந்தது. ஏற்கனவே இந்த பரப்பில் பல விடயங்களை கூறிய வண்ணமே இருந்தார்கள். அந்த வகையில் இதற்கு ஒரு பதிலடி கொடுக்கும் முகமாக கூறின கருத்துக்கள் இருந்தது. இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்கணும், கேப்பாப்பிளவு மக்களும் ஒரு மகஜர் ஒன்றை கையளிச்சிருக்கணும். முல்லைத்தீவுக்கு போன இடத்துல பிரதமர்கிட்ட ஒரு மகஜர் ஒன்றை கையளிச்சிருக்கணும். கேப்பாப்பிளவு காணியில் இருக்கிற இராணுவ முகாம்கள் அகற்றப்பட்டு அங்கே இருக்கிற காணிகள் மக்கள் வசமாக்கப்பட வேண்டும். ஏற்கனவே அது இராணுவ வசமாக இருக்கின்றது. உண்மையிலேயே அங்கே மக்கள் பயணிக்க முடியாது. ஏன்னா ஒரு மிக பெரும் எடுப்பில் அங்கே வந்து இராணுவ முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு பிரதான இராணுவ முகாமே கேப்பாப்பிளவு அமைக்கப்பட்டிருக்கு. அந்த முகாம்களை அண்டிய பகுதிகளெல்லாம் மக்களுக்கு சொந்தமான காணிகள். அந்த காணிகளை விடுவித்து தருமாறு மகஜர் ஒன்றையும் அவர்கள் கையளித்திருக்கின்றார்கள். உண்மையிலேயே அன்ரோகுமார திசாநாயக்கவினுடைய இந்த பாதை விடுவிப்பில் இருந்து
நல்ல மாதிரியான விமர்சனங்களும் பெறுது, அதே மாதிரி கெட்ட மாதிரியான விமர்சனங்களும் பெறுது. இது வந்து ஒரு அரசியல் பின்னணி, இதை தேர்தலை மையமாக வச்ச ஒரு விடயம் என்ற கருத்துக்களும் பெற அதே நேரத்தில் உண்மையிலேயே ஒரு ஆதரவு விலையும் இதற்கு இருக்குது. அந்த வகையில் கருணி அமரசூரிய இதற்கு எந்த நடவடிக்கை எடுக்க போகிறார் என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். இவ்வாறாக தேசிய மக்கள் சக்தியினுடைய அலை பலவாறாக இருக்கின்ற அதே சூழ்நிலையில் இந்த தேசிய மக்கள் சக்தியிலிருந்து தேசிய மக்கள் சக்திக்கு தமிழரசு கட்சியிலிருந்து சில அமைச்சர்கள் வருவார்கள் என்று உதயகம்மன்பில கூறிய கருத்து தொடர்பாக சுமந்திரன் ஒரு கருத்தை கூறியிருக்கார் என்று பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே உதயகம்மன்பிலவுக்கு தெரிஞ்ச விடயம் இங்கே இருக்கிற தமிழ் தரப்பு அரசியல்வாதிக்கு தெரியவில்லை. நாங்கள் சமஷ்டி தீர்வு, தமிழர்களுக்கான சுயநிர்ணய உரிமை, இவ்வளவு விடயங்களையும் தந்தால்தான் அரசுடன் இணைந்து கொள்வோம் என்கின்ற ஒரு விடயம் வந்து உதயகம்மன் பிளவுக்கு தெரிஞ்சிருக்கு. அதால் தான் அவர் இப்படி சொல்லியிருக்கின்றார். அதாவது அவர் என்ன சொன்னார்ன்னு நாங்கள் போன காணொலியில் சொல்லியிருப்போம். என்னென்னா உதயகம்மன் பிள்ளை சொல்லியிருப்பார், இந்த சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு, அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் மக்களுக்குரிய அரசியல் தீர்வு உட்பட பல விடயங்களை அன்ரோகுமார திசாநாயக்க அவர்கள் நிறைவேற்றி தருவது என்கின்ற ஒரு நிபந்தனையோட தமிழரசு கட்சியிலிருந்து ஒரு அமைச்சர் ஒருவர், தமிழரசு கட்சியிலிருந்து இருக்கின்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த சுமந்திரன் அவர்கள் அமைச்சராக வருவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றது என்கின்ற ஒரு முடிச்சு அவர் போட்டிருந்தார். அந்த முடிச்சு தொடர்பாக பல விடயங்கள் பலராக முன்வைக்கப்பட்டது. அண்மையில் ஸ்ரீதரன் கூறுகின்ற பொழுது கூட கூறியிருந்தார், நாங்கள் இந்த அரசோடு இணைவதற்கு தயாரில்லை என்று கூறியிருந்தார். பின்னர் சுமந்திரன் கூறியிருந்தார், 1965ஆம் ஆண்டு தமிழரசு கட்சியிலிருந்து கூடிய ஒரு அமைச்சர் வந்து என்று கூறியிருந்தார். பிறகு இப்போ இருக்கிற நிலைப்பாடில் அவர் கூறுகின்ற பொழுது, உண்மையிலேயே நாங்கள் இந்த நிபந்தனைகளை கொடுத்தா வர்றதுக்கு தயாராகத்தான் இருக்கிறோம், ஆனால் அரசுடன் இப்போ இணைந்து செயற்பட தயாரில்லை என்ற மாதிரியான பொருள்பட அவர் கழிச்சிருப்பார். அதாவது வந்து இப்போ இந்த அரசாங்கத்துடன் இணைந்து செயற்படுவதற்கு நாங்கள் தயாரில்லை, நாங்கள் தமிழர்களுக்குரிய ஒரு சுயநிர்ணய ஒரு சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வை பெற்ற பிறகுதான் அவர்களோடு இணைந்து செயற்படுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம், அது பற்றி பரிசீலிக்கலாம் என்ற பொருள்பட கதைச்சிருக்கிறார். ஆக இந்த சுமந்திரனுடைய கதைகளை பார்க்கின்ற பொழுது முன்னுக்கு பின் முரணான கதைகள் இருந்தாலும் கூட இந்த தமிழரசு கட்சி என்கின்ற வகையில் பார்க்கின்ற பொழுது இந்த விடயங்களில், அதாவது வந்து அரசு ஒரு சமஷ்டி அடிப்படையிலான தீர்வை தருகின்ற பொழுது அரசுடன் இணைந்து பயணிப்பதை பற்றி பரிசீலிக்கலாம் என்ற வகையில் தான் அமைஞ்சிருக்கு. அந்த வகையில் தமிழரசு கட்சியிலே நிறைய பிளவுகள் காணப்பட்டதாக பல இடங்களையும் நாங்கள் கூறிக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த ஸ்ரீதரன் சுமந்தனுடைய இந்த கருத்து வேறுபாடுகளாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அண்மையில் சால்ஸ் நிர்மலநாதன் இந்த பார் லைசன்ஸ், அதாவது மதுபான சாலை அனுமதி பத்திரம் பெறுவது தொடர்பாக ஏற்கனவே பல சலசலப்புகள் இருந்தது. அதில் ஸ்ரீதரனுடைய பெயர் அடிபட்டது, அது மட்டும் இல்லாமல் சால்ஸ் நிர்மலநாதனுடைய பெயர் அடிபட்டது, இப்படியாக பலரது பெயர்கள் அதில் அடிபட்ட வண்ணமே இருந்தது. அதில் சுமந்திரன் ஒரு ஊடக சந்திப்பை வைக்க சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சால்ஸ் நிர்மலநாதன் ஒரு மதுபான சாலை அனுமதி பத்திரம் ஒன்றை பெற்றிருந்தார். அதற்கான ஒரு அனுமதியை அவர் ரணில் விக்ரமசிங்க ஊடாக பெற்றிருந்தார். அதன் காரணமாகத்தான் அவர் இந்த தேர்தல் அரசியலிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கின்றார். ஆக இப்படி ஒரு கதை அவர் சொன்ன பிறகு அவர் சால்ஸ் நிர்மலநாதன் இன்னொரு கதையை முன்வச்சிருப்பார். நான் இவர் இந்த கதையை கூறுகின்ற பொழுது இந்தியாவில் இருந்தேன், இப்போ தான் இங்கே வர்றேன், இதற்கு பதிலடி கொடுக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது. நான் போலீஸ் நிலையத்தில் சுமந்திரன் தொடர்பாக முறைப்பாடு செஞ்சிருக்கிறேன், நான் இப்படியாக எந்த ஒரு கருத்தையும் கூறவில்லை, நான் தைரியமாக பல விடயங்களை கொண்டுவருவேன். அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கிற, அதாவது எங்களோட புலம்பெயர் உறவுகள் ரணில் விக்ரமசிங்கவோட ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். அதாவது வந்து ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த பொழுது ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் அவர்களிடையே தொடர்பை ஏற்படுத்தி கொண்டேன். அவர்கள் தெரிந்தவர்கள் என்ற முக அடிப்படையில் அவர்கள் தாங்கள் ஒரு மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை பெற்றார்களோ தெரியவில்லை, அதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அவர்கள் அப்படி பெற்றிருந்தால் அதற்கு நான் பொறுப்பில்லை என்று முடிச்சிருப்பார். இதில் அவர் கூறிய இன்னொரு விஷயத்தை சொல்லியிருப்பார் என்றால், இந்த சுமந்திரனுக்கு அடிமையாக இருந்து அரசியல் செய்ய வேண்டும் என்ற அவசியம் எனக்கு இல்லை என்ற பொருள்படவும் அவர் இன்னொரு முக்கியமான விடயத்தை கூறியிருந்தார். இது ஒரு பெரிய ஒரு பேசுபொருளாகவே பார்க்கப்படுகின்றது. ஏன்றால் தமிழரசு கட்சி ஏற்கனவே பிளவுபட்டிருக்கு. தமிழரசு கட்சியில் ஒவ்வொரு பேரும் தனிப்பட்ட நிலைப்பாடுகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் என்ற பொருள்பட தமிழரசு கட்சியிலிருந்து பிளந்து ஏற்கனவே பல கட்சிகளும் உருவாகி இருக்கின்றது. அந்த வகையில் இப்போ தமிழரசு கட்சிகளையும் பிளவு நிலைப்பாடு தான் உருவாகி இருக்கின்றது. ஆகவே இவர்கள் தேர்தலை எப்படி எதிர்கொள்ளப் போகின்றார்கள் என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. உண்மையிலேயே மக்கள் மத்தியில் ஒரு குழப்பம். உங்களுக்கு தெரியும், இந்த தேர்தல் அரசியலில் மிகப்பெரிய பங்குதாரர்கள் வந்து மக்கள் பங்கு பெற்றால்தான் உண்மையிலேயே எல்லா தேர்தல்களும் நடக்குது. ஆகவே இந்த மக்கள் பங்கு பெற்றுதல் இந்த தமிழரசு கட்சி சார்பாக எப்படி இருக்க போன்றது என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் இதற்கான பதில் கிடைக்கும். குறிப்பாக இந்த டில்வின் சில்வா பற்றி நாங்கள் சொல்லணும். டில்வின் சில்வா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஏற்கனவே இந்த
இனவாத அரசியலை வைக்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருந்தவர். அதில் ஜேவிபி முன்னே நாள் ஜேவிபியில் இருக்கின்ற பொழுது கூட இந்த விடுதலை புலிகளுக்கு எதிரான பல செயற்பாடுகளை மேற்கொண்டவர் என்கின்ற ஒரு பெயர் பெற்றவர் இந்த டில்வின் சில்வா. அந்த வகையில் அவர் இந்த சமஷ்டி அடிப்படையிலான தீர்வை நாங்கள் ஒரு காலமும் கொடுக்க மாட்டோம், இந்த பௌத்தத்துக்கு எப்பயுமே முன்னுரிமை கொடுத்து நடப்போம் என்கின்ற பொருள்பட இந்த டில்வின் சில்வா தன்னுடைய கருத்துக்களை முன்வைச்சிருக்கிறார். ஏற்கனவே இந்த ஜேபிபி அதாவது வந்து தேசிய மக்கள் சக்தி என்ன நிலைப்பாட்டை தமிழர்கள் சார்பாக எடுக்க போகின்றது என்கின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிற அந்த சமயத்தில் உதயகம்மன்பில் தமிழரசு கட்சி சமஷ்டி தொடர்பிலான தீர்வினை தரப்போம் என்று கூறுகின்ற அதே நேரத்தில் டில்வின் சில்வா எப்படி கதைச்சிருக்கிறது உண்மையிலேயே ஒரு அதிர்வலைகளை தான் ஏற்படுத்தி இருக்கின்றது. இப்போ என்ன நிலைப்பாட்டை தமிழர்கள் தொடர்பாக ஜேபிபி தேசிய மக்கள் சக்தி எடுக்க போன்றது என்கின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட அன்ரோமா அரசநாயக்கவாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் கருணை அமரசூரியவாக இருக்கட்டும், ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கின்ற ஒரு போக்கு காணப்பட்டாலும் கூட இந்த டில்வின் சில்வா போன்ற பழைய ஜேபிபி உறுப்பினர்கள் வந்து பின்னடிக்கின்ற ஒரு நிலையும் காணப்படுகின்றது. ஆகவே இரண்டு நிலைப்பாடுகளை ஜேபிபி எடுத்துக்கொண்டிருக்கின்றதா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. அதாவது இந்த பழைய ஜேபிபியில் இருந்தாக்கள் ஒரு நிலைப்பாட்டையும் இப்போ புதிதாக தேசிய மக்கள் சக்தி உருவாக்கப்பட்ட பின்னர் இந்த அரசியல் பரப்பில் தொடர்ந்து பயணிக்கின்ற புதியவர்கள் இன்னொரு நிலைப்பாட்டையும் எடுத்துக்கொண்டிருப்பதான ஒரு தகவல்களும் வெளியாகின்றது. உண்மையிலேயே இது பாராளுமன்ற தேர்தல் அரசியலுக்கு எந்த ஒரு விளைவை ஏற்படுத்த போகின்றது என்பதையும் பொறுத்திருந்தான் பார்க்கணும். என்ற ஏற்கனவே தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்த கட்சியே புலவடைந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் ஜேவிபி இப்படி இருவேறுபட்ட நிலைப்பாடுகளை இருக்கின்றதா என்கின்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு. இதற்கான ஒரு பதிலை ஜேவிபி கொடுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்கணும். தேசிய மக்கள் சக்தி தமிழர்களுக்குரிய தீர்வு சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு தொடர்பாக எந்த ஒரு விடயத்தையும் பேசாமல் அல்லது ஏதாவது ஒரு அதை பட்டும் படாமலும் பேசுகின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிற அதே சூழ்நிலையில் உதயகம்மன் பிளவாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் பொதுஜன பெரமுனவில் இருக்கிற சாகர காரியவசமாக இருக்கட்டும், அது தொடர்பான பல விடயங்களை அதிரடியாக தெரிவித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். குறிப்பாக சாகர காரியவசம் ஒரு முக்கியமான விடயத்தை கூறியிருக்கிறார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் சமஷ்டி தீர்வை தருவதில் முன்முறமாக நிற்பது போல் சந்தேகம் எழுந்திருக்கின்றது. ஆகவே சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு தொடர்பாக நீங்கள் என்ன நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றீர்கள் என்று மக்களுக்கு தெளிவாக சொல்ல வேண்டும் என்று அவர் ஒரு குரலை எழுப்பியிருக்கின்றார். உண்மையிலேயே 2015-16 காலப்பகுதியில் நல்லாட்சி அரசாங்கம் என்கின்ற ஒரு அரசாங்கம் இருந்தது. அந்த அரசாங்கத்தில் ஒரு புதிய அரசியலமைப்பு தொடர்பாக பேசப்பட்டது. அந்த அரசியலமைப்பில் கருணை அமரசூரியவும் ஒரு முக்கிய நபராக இருந்தார். அந்த அரசியலமைப்பில் பேசப்பட்ட விடயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு, மதச்சார்பற்ற நாடாக இலங்கையை மாற்றணும், ஒரு நாட்டின் கீழே ஆளக்கூடிய, அதாவது அந்த ஒரு நாட்டிலேயே அனைவரும் சமம் என்கின்ற நிலைப்பாட்டில் இருக்கணும் என்ற ஒரு நிலைப்பாட்டை வந்து எடுத்திருந்தார்கள். இது வந்து தமிழ் தேசியம் பேசுகிற அரசியல்வாதிகளை வந்து இது ஏக்கராட்சியம், ஒரு குடையின் கீழ் தமிழ் மக்கள் ஒடுக்க பார்க்கின்றார்கள் என்ற நிலைப்பாட்டில் பார்க்கப்படுற அதே நேரத்தில் சிங்கள பரப்பு அரசியல்வாதிகள் மத்தியில் இது வந்து சமஷ்டி தீர்வை தரப்போகிறார்கள் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இந்த நல்லாட்சி காலங்களில் உருவாக்கப்பட்ட இந்த அரசியலமைப்பு வந்து பேசப்பட்டது. உண்மையிலே இது ஒரு பேசுபொருளாகத்தான் இருந்தது. இந்த அரசியலமைப்பு சட்டம் ஒரு பேசுபொருளாக இருந்த நிலையிலேயே வந்து இப்படியான இருவேறுபட்ட நிலைப்பாடுகளும் இருந்தது. பல அரசியல் கருத்தமர்கள் கூட தமிழ் பரப்பிலையும் சரி சிங்கள பரப்பிலையும் சரி நடந்த வண்ணமே இருக்கின்றது. இதை பார்க்கின்ற பொழுது என்னென்னா, இதை வந்து ஒரு அரசியல் நிலைப்பாட்டுக்காக இருவரும் பயன்படுத்தி இருக்கின்றார்கள் தான் கூற வேண்டும். அதாவது வந்து தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிறவர்களும் தங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டுக்காக இந்த அரசியலமைப்பையும், சிங்கள அரசியல்வாதிகளும் வந்து தங்களுடைய அரசியலை செய்வதற்காக இதை ஒரு வேறு விதமாக பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்றுதான் உண்மையான ஒரு முக்கியமான விடயமாக நாங்கள் பார்க்கணும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த நிலைப்பாட்டில் சாகர காரியவசம் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, கருணை அமரசூரிய அவ்வாறாக இருந்து இப்படியான விடயங்களை கூறுகின்ற பொழுது, அதாவது இதில் வந்து அவன் பேசின முக்கியமான விடயம் தேசிய கொடி மாற்றம் தொடர்பாக, அதாவது தேசிய கொடியில் எந்த ஒரு மத சார்பற்ற ஒரு கொடியை உருவாக்குவது தொடர்பாகவும் அதில் பேசப்பட்டதாக சாகர காரியவசம் அவர்கள் கூறியிருக்கின்றனர். ஆகவே இதில் கருணை அமரசூரிய இருந்திருக்கின்றார். ஆகவே இதற்கும் ஜேபிபிக்கும் ஒரு தொடர்பு இருக்கின்றது. ஜேபிபி கொண்டு வருகின்ற அரசியலமைப்பு திருத்தத்திலும் கூட இப்படியான விடயங்கள் நடக்கும். ஆகவே இது வந்து இலங்கையினுடைய பாரம்பரியத்தை சிதைக்கும் ஒரு விடயமாக மாறும் என்ற பொருள்பட சாகர காரியவசம் கூறியிருக்கிறார். அதில் அவர் இன்னொரு முக்கியமான விடயத்தை கூறியிருக்கிறார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த விடுதலை புலிகள் அமைப்புகளுக்கு புலம்பெயர் தேசத்திலிருந்து யார் காசு வழங்கினார்களோ அதே நிறுவனங்களும் சரி, அதே தனிப்பட்ட அமைப்புகளும் சரி, ஜேவிபிக்கும் பணம் வழங்கி கொண்டிருக்கின்றது. இந்த தேர்தல் அரசியலுக்காக அவர்களுக்கு கிடைத்த பணம் அந்த இடத்திலிருந்து தான் வந்திருக்கின்றது. ஆகவே இவர்களும் ஒரு விடுதலை புலிகள் சார்பான ஒரு அரசியலை செய்ய போகின்றார்களா, அதாவது வந்து விடுதலை புலிகள் அமைப்பினர் எப்படி இந்த நாட்டை பிளவுபடுத்தணும் என்று யோசித்தார்களோ அப்படி ஒரு அரசியலை தான் இவர்களும் செய்ய போகின்றார்கள் என்று சாகர காரியவசம் அவர்கள் கூறியிருக்கின்றார். உண்மையிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த விடுதலை புலிகள் அமைப்பினர் இந்த நாட்டில் ஒரு இயக்கமாக உருவாகின்ற பொழுது கூட இந்த ஜேவிபி
ஜேவிபியிலிருந்து நிறைய எதிர்ப்பலைகள் வந்த வண்ணமே இருந்தது. உண்மையிலேயே எங்களுடைய போராட்டம் வந்து ஆயுத போராட்டமாக மாறிய பொழுது இந்த சுதந்திர கட்சியாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் ஜேவிபியில இருந்து கூட பல எதிர்ப்பலைகள் வந்த வண்ணமே இருக்கிறது. ஆகவே இப்படி அவர் கூறியிருப்பது ஒரு முன்னுக்கு பின் முரணான கருத்தாக பார்க்கப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இவர்கள் உண்மையிலேயே இப்படித்தான் படம் வாங்கி அரசியல் செய்கின்றார்களா என்கின்ற ஒரு சந்தேகமும் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கின்றது. இதற்கு ஜேவிபியில இருந்து ஒரு சரியான பதிலடி வரும் என்று நம்புவோம். ஏனென்றால் ஏற்கனவே பல கேள்விகளுக்கும் விஜய கேரத் அவர்கள் ஒவ்வொரு அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பிலையும் தன் பதிலை வழங்கிய வண்ணமே இருக்கிறார். இதிலேயும் அவர் வழங்குவார் என்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருக்கு. இதையும் நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். உண்மையிலேயே இப்படி நிறைய விடயங்கள் இந்த பாராளுமன்ற தேர்தல் சூடு பிடித்திருக்கின்ற இந்த கணப்பொழுதில் நடந்த வண்ணமே இருக்கின்றது. ஏனென்றால் நீங்கள் ஜனாதிபதி தேர்தலை பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பாக இருந்த அதே சூழ்நிலையில் இந்த பாராளுமன்ற தேர்தல் வந்து எந்த ஒரு பரபரப்புமே இல்லாமல் ஏனோ தானோ என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறத கடந்த காலங்களில் நாங்கள் பார்த்துருக்கக்கூடும். ஏனென்றால் 14ஆம் தேதி தேர்தல் நடக்கிறதுக்கு இன்னும் கிட்டத்தட்ட 9 நாட்கள் அப்படி மட்டும் தான் இருக்குது இந்த தேர்தல் வர்றதுக்கு. இன்னுமே ஒரு சரியான சூடுபிடித்தல் வரையில்லை என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் இந்த தேர்தல் பரப்புரைகள் மூலமாக இந்த பாராளுமன்ற தேர்தல் தொடர்பான ஒரு சூடுபிடித்தலை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த வகையில் இவர்கள் கதைக்கிற இந்த விடயங்கள் எந்த அளவு இந்த பாராளுமன்ற தேர்தலில் செல்வாக்கு செலுத்தும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். இவ்வாறாக தொடர்ந்தும் பல தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு ஜெஃப்னா புடியன் சேனலுடன் இணைஞ்சிருங்க. நன்றி, வணக்கம்.